அனைவருக்கும் வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்துல கோர்பா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு இரும்பு பாலத்தை காணாம போயிருக்கு. அந்த இரும்பு பாலம் காலையில நடந்ததாமா. நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலை விடியும் போது அந்த பாலமே இல்ல, இருந்த அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து உன்னிப்பா கவனிக்கும் போது, அதாவது ஹாலிவுட் படத்தை மிஞ்சுற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து எப்படி இவ்வளவு ஒரு பாலத்தை கொண்டு போனாங்க, இல்ல எப்படி இதை கட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க, காலையில பகல்ல இருந்த பாலம் நைட் எப்படி காணாம போச்சு, ஒரே மர்ம முறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 60 மீட்டர் ஒரு நீளமுள்ள ஒரு பாலம், கிட்டத்தட்ட 30 டன் எடைக்கு உள்ளது. அதாவது இந்த சம்பவம் வந்து எல்லாத்தையும் மேல வச்சிருக்கு. எப்படிடா அது ஹாலிவுட் படத்தை மிஞ்சுற அளவுக்கு நம்ம ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாவோட ஸ்பெஷலான மைண்டும் வந்து இதுல யூஸ் பண்ணி, அதாவது கிணத்த காணா அப்படிங்கிற கதையை விட ஒரு வடிவேலு ஒரு காமெடி இருக்குல்ல, கொத்தா நகர்த்திருங்கடா இதெல்லாம் செட்டு தான்டா மேல கொக்கை தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாலத்தையே பீஸ் பீஸ் பீஸா அறுத்து கிட்டத்தட்ட 30 டன் எடை உள்ள பாலமாமா. 60 60 மீட்டர் நீளமுள்ள பாலம். அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து இந்த பாலம் வந்து பகல் முழுக்க பார்த்தோம், சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம். விடிஞ்சு காலையில பார்த்தா பாலத்தை காணோம். ஒரே அதிசயமா இருக்கு. ஃபுல்லா இரும்பு பாலம், 60 அடி நீளமுள்ள பாலம், 30 டன் எடை உள்ளது. கிட்டத்தட்ட 30 டன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பீஸ் பீஸ் பீஸா கட் பண்ணி லாரியில ஏத்தி கொண்டு போய் அங்க இருந்து கொண்டு போயிருக்காங்க. அது எப்படி சவுண்ட் இல்லாம எப்படி இதை யோசிச்சு இதை வந்து கட் பண்ணி கொண்டு போனாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த நியூஸை பாக்குறவங்களுக்கும் சரி, அந்த ஊர் கிராமங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி நடந்திருக்கும்? ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்குள்ள அவங்க திட்டிருக்காங்களே, இவ்வளவு பெரிய பாலத்தையே அப்படி அந்தர சிந்தலையாக்கி பீஸ் பீஸா கட் பண்ணி திட்டிட்டு போறாங்க அப்படின்னா, அப்ப அந்த கிராமத்துல அந்த மாவட்டத்துல நடக்கக்கூடிய பொது பொதுவா உள்ள கட்டடத்துல உள்ள சாமான்களும் சரி, அதாவது பொது உடைமைகளும் சரி, பாதுகாப்பா இருக்கும் சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் இன்னமும் ஆட்டையப்பட்டு போவாய்ங்க. இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அந்த லோக்கல்ல உள்ள ஆள வச்சு சப்போர்ட் வச்சு தான் இது வந்து இந்த திருட்டு நடந்திருக்க போய் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, 30 டன் எடை உள்ளது அப்படின்னா, லாரி எத்தன லாரி வந்திருக்கும்? அ எத வச்சு மிஷின் வச்சு அறுத்து, நைட்டுக்குள்ள விடியறதுக்குள்ள வந்து இவ்வளவு இதையும் லோட் பண்ணி ஏத்திட்டு போறது அப்படின்னா, எவ்வளோ பெரிய யோசிச்சு எவ்வளோ ஒரு பக்காவான ஒரு பிளான் பண்ணி, ஹாலிவுட் படத்தை மிஞ்சுற அளவுக்கு பயங்கரமான திருட்டு. அந்த மாவட்டத்துல அ பொது உடைமைகள், அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல உள்ள பொதுவான உள்ள இடங்களும் சரி, பில்டிங்கு, பொது உடைமைகள் இதெல்லாமே பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. இத வந்து பார்த்துட்டு வந்து எப்புட்றா இந்த பாலத்த வந்து இப்படி திருட முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆச்சரியப்பட்டுருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.